வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பேட்ச் மேம் கிருஷ்ணகிரி. கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு மார்ச் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஓகேவா? ஸோ ராஜஸ்தான் மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. எதில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம ஜாகிரபிலுமே படிப்போம், ரைட்டுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஓகேவா ஒளியினால் மின் உற்பத்தி செய்யக்கூடிய சரிங்களா மாநிலங்களின் பட்டியலில் நம்மளுடைய ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதலிடத்தில் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ சூரிய ஒளி வெப்பத்தை கொண்டு மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ரைட்டுங்களா முதல் மாநிலம், அதிகமாக தயாரிக்கக்கூடிய முதல் மாநிலம் ராஜஸ்தான், ரைட்டுங்களா? ஸோ ரெனியூபிள் எனர்ஜி, ரைட்? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்ட் எனர்ஜியில் லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? காற்றின் மூலமாக மின்சாரத்தை தயார் செய்யக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. இப்போ சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். ஏன் ராஜஸ்தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 11 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ஃபுல்லாக வெயில் தான், ரைட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தினால தான் வந்து அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படி அங்கே இருக்கிறதுனால தான் ராஜஸ்தானில் வந்து சூரிய ஒளியினால் அதிக அளவிலான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, ரைட்டா? ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சோலார் பார்க், ஓகேவா, எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்லா சோலார் பார்க், பாட்லா சோலார் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த பாட்லா சோலார் பார்க்குடைய கெப்பாசிட்டி, இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2245 மெகாவாட். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் வந்து தினமணியில் என்ன இருக்கோ நீங்கள் வெரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் தினமணியில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம வந்து விக்கிபீடியா சோர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை, ரைட்டுங்களா? பேப்பர் சோர்ஸ் என்னவோ அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ 2245 மெகாவாட்ஸ், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அந்த பாட்லா வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தார் டெசர்ட், ஓகேவா? ஸோ தார் பாலைவனம், ஸோ தார் டெசர்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த பாட்லா சோலார் பார்க், ஓகேவா? ஸோ உலகிலேயே விஸ்தாரமான நல்ல பிராடான சோலார் பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய பாட்லா சோலார் பார்க் தான், ஓகே? ரொம்ப ஸ்ப்ரெட்டா, ஓகே, ரொம்ப பிராடா இருக்கக்கூடிய ஒரு சோலார் பார்க்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் உண்டு, ஓகேங்களா? மூவ் பண்ணலாமா? ரைட். அடுத்தது ஊழல் புரியும் நாடுகளின் தரவரிசை பட்டியல், ஓகேவா? ஊழல் நாடுகள் தரவரிசை, சரியா? இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபேட் போயிட்டு இருக்கு, ஓகேவா? நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறுப்பினர்கள் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய இந்த செஷன், யூ நோ வெரி வெல், ரைட்டா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஊழல் புரியும் நாடுகளின் பட்டியலில் வந்து இந்தியா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு மோசமான நிலையில வந்து இருக்கு, ரைட்டா? அதை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஆப்போசிஷன் வந்து கேட்கும்போது ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஊழல் புரியும் நாடுகள் பட்டியலில் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்தியா எந்த வகையிலுமே பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. அவங்க இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கேட்டகரியும் இந்தியாவில் வந்து சர்வே பண்றதில்ல. அவங்க சர்வே எடுக்காமலும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுறாங்க. அதனால வந்து இது உண்மைத்தன்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்த அந்த பேப்பர்ல வந்து பார்த்தா அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த அறிக்கையின் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, ரைட்டா? ஸோ 2024 அறிக்கை, 2024 அறிக்கையின்படி ஊழல் புரியும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் 96வது இடம். மொத்தம் எத்தனை நாடுகளால சர்வே எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 180 நாடுகளில் எடுக்கப்பட்ட சர்வேல இந்தியா 96வது இடத்துல இருக்கு, ரைட்டா? ஸோ இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச வெளிப்படைத்தன்மை அறிக்கை, சர்வதேச வெளிப்படைத்தன்மை அறிக்கை, சரியா? இதன்படி தான் வந்து இந்தியா 96வது இடத்துல இருக்கு. Got it? சரி, அடுத்ததுப்பா நெக்ஸ்ட் ஃபேக்ட், தேர்ட் ஒன். உலகின் மகிழ்ச்சியான
உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20. ஓகேவா? ஏன்னா மார்ச் 20 என்பது உலக மகிழ்ச்சி தினம். ஓகேவா? இது கூட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான்பா. உலக மகிழ்ச்சி தினம் என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட்டா? உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. எனவே தான் இந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து டாப் 3 தெரிஞ்சுக்கணும். as well as இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து ஓகேவா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. ரைட்டுங்களா? ஃபின்லாந்து. சரியா? உலகின் மகிழ்ச்சியான நாடு, உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடு எது? ஃபின்லாந்து. ரைட்டா? இது இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 8வது முறை. ஓகேவா? தொடர்ச்சியாக 8வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சி குறியீட்டில் ஃபின்லாந்து முதலிடம் வகிக்கிறது. ரைட்டுங்களா? அடுத்த கண்ட்ரி செகண்ட் தேர்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து டென்மார்க். ஓகேவா? இரண்டாவது இடத்தில் டென்மார்க். தேர்ட் பிளேஸ் சரிங்களா ஐஸ்லாந்து. ஓகேவா? முதல் 3 இடங்கள் இதுவே போதும். சரியா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்மளுடைய நாடு இந்தியாவுடைய இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட்டா? ஸோ இந்த பட்டியலில் இந்தியா 118வது இடத்தை பிடித்துள்ளது. எப்படி? மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 118வது இடத்தை பிடித்துள்ளது 2024 அறிக்கையின் படி. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலா நம்மளோட புவரான கண்ட்ரிஸ், ஓகேவா, நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், போர் நடக்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்தியா அந்த நாடுகளுக்கு பின்னாடி இருக்கிறதுன்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமே. ரைட்டா? என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ யூ நோ வெரி வெல் பாகிஸ்தான். ஓகேவா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இஷ்யூ, பலுச்சிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் பலுச்சிஸ்தான்ல வந்து ஒரு ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது ஹைஜாக் பண்ணி தீவிரவாதிகள் நடத்திய அந்த கோர தாண்டவம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படியெல்லாம் நடக்குது. தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு அதிகமாக இப்போ உள்ளாகக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? அப்புறம் பாலஸ்தீனம். ரைட்டுங்களா? ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து உருவெடுத்திருக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு கிட்ட அந்த பிரச்சனைகள் இப்போ அதை நெருங்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அதாவது வந்து 2வது உலகப் போருக்கு பிறகு வந்து தொடங்கின பிரச்சனை இது வந்து போயிட்டே இருக்கு. இப்போ ஓகேவா, இப்போ இஸ்ரேல் அமாஸ் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தொடர் வந்து வான்வெளி தாக்குதல் ஓகேவா எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியாப்பட்ட பாலஸ்தீனம் கூட இந்தியாவோட முன்னிலையில் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ பாகிஸ்தான் முன்னாடி இருக்கு, பாலஸ்தீனம் முன்னாடி இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு கண்ட்ரி உக்ரைன். சரியா? ரஷ்யா உக்ரைன் போர் வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷத்தை தாண்டி. அப்போ அந்த இப்படி போரால் பாதிக்கக்கூடிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் கூட மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட முன்னிலையில் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நாம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 118வது இடத்துல இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இவங்களுடைய குறியீடெல்லாம் என்ன நம்மளுக்கு தேவையில்ல, பட் இருக்கிற ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ நெய்பரிங் கண்ட்ரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானிடம் 109வது இடம்பா. ரைட்டா? பாகிஸ்தான் 109வது இடத்துல இருக்கு. சரி, நம்மளுடைய இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரி நெய்பரிங் கண்ட்ரி சீனா. ரைட்டுங்களா? சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீட்டில் 68வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள், இவங்க 92வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ரைட்டா? இதுல ஒரே ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நம்மளோட பின்னாடி இருக்கான். ரைட்டா? இது ஆறுதல்னு சொல்றதுக்கு இல்லை. ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பங்களாதேஷ் மட்டும் நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஸோ நேபாள் எது ஒன்றுத்துக்கும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நேபாள். ஆனால் அந்த கண்ட்ரி வந்து இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி குறியீட்டில் முன்னாடி இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஈவினிங் பேட்ச் குரூப் 4க்கான ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமை ஓகேவா 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் பேட்ச் வந்து ஈவினிங் 5:30 to 8 o'clock வரைக்கும் இருக்கும். தென் அன்னைக்கு 24 மார்ச் 24 பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 2 போயிட்டு இருக்கு. இப்போ புது டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 24 அதே திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.